இவர்களின் ஈமானின் வலு தெரியுதுன்ட்டு அதை மட்டும் சொல்றேன். ஏன் ஈமானின் வலு தெரியுதுன்னா, ஒருவர் முழுமையான ஈமானுக்கு வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் பற்றி நபி அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான் மன் கானல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. 3 தன்மை எவரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்து கொண்டார். அதில் முதலாவது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைவரை காட்டிலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பது என்பது முதல் தன்மை. நான் இந்த 2 குழுவின் இடத்திலும் பார்க்கிறேன், 2 சஹாபாக்களுடைய 2 பிரிவுகளும் பார்க்கிறேன். இந்த தரப்பில் இருப்பவர்கள் இந்த தரப்பில் இருப்பவர்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த தரப்பு. ஆனால் ஏன் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை பூர்த்தி செய்ய வேண்டும், எதிரில் யார் இருந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்த கூடாது, எல்லோருடைய பிரியத்தை காட்டிலும் மரியாதையை காட்டிலும் அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் நமக்கு முக்கியம் என்று உறுதியாக நின்றதனுடைய விளைவு தான் இந்த போர். அதே மாதிரி இன்னொரு விஷயம்,